வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம குருமங்கள யோகம் பற்றி பார்த்துட்ருக்குறோம். அதனுடைய வரிசையில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, இவர்கள் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து எப்படி வெளியில் வரப்போறீங்கன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு விதமான ஒரு மாற்றங்களை கிரகங்கள் தந்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நாளைக்கு வேறு விதமாக மாறுது. நாளைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால் அந்த மாற்றங்களை நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. இந்த மாதிரியான சின்ன சின்ன பதிவுகள் பார்த்து உங்களுடைய மாற்றத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த குருமங்கள யோகம் பார்த்தீங்கன்னா ஜூலை 13ஆம் தேதி மேஷ ராசியிலிருந்து செவ்வாய் பகவான் ரிஷப ராசிக்கு சஞ்சரிக்க போகிறாரு. 13ஆம் தேதி செல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரை அங்கே இருக்கிறார். 42 நாட்கள் அங்கே இருக்க சஞ்சரிக்க போகிறார். அங்கே குரு பகவான் ஏற்கனவே மே மாதம் இருக்கிறதுனால ரிஷப ராசியில் இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்து ஏற்படக்கூடிய ஒரு பலன்கள் தான் அந்த குருமங்கலம் யோகம் ஏற்படக்கூடிய அந்த 42 நாட்கள். இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான், அந்த ராசி அதிபதியே உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல குருமங்கள காரகனாக போகும்போது இன்னும் மேலும் பல நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த 42 நாட்கள் ஆக போகுது. இந்த 42 நாட்களில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கடந்த காலத்தில் தசாபுத்தி மோசமான தசாபுத்தியின் காரணமாக சில பேருக்கு கடன்கள் அடையாமல் இருந்திருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமண ஏற்பாடுகளில் தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் தசாபுத்தியில் என்ன தசாபுத்தி நடக்குதுன்னே தெரியாமல் நீங்கள் அந்த திருமணத்தை பண்ணி வச்சுருப்பீங்க குழந்தைங்களுக்கு. அந்த குழந்தைங்கள் திருமணம் ஆகி ஒரு 6 மாதமோ 1 வருடமோ வீட்டிற்கு திரும்ப வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இங்கே இருந்திருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா மோசமான தசாபுத்தி நடக்கும்போது எல்லாருக்குமே என்ன ஒரு பிரச்சனை, இவன் வருமானம் அதிகமாக சம்பாதிக்கிறாங்களா, நல்ல வாழ்க்கையில் செட்டில் ஆகுறாங்களா, அதை தான் நம்ம பார்க்குறோமே ஒழிய அந்த குழந்தைகள் அந்த திருமணம் செய்யக்கூடிய நபர்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்களான்னு யாருமே பார்க்கறது இல்லை. அதை பார்க்காமலே அவர்களுடைய தசாபுத்தியும் பார்க்காம அந்த ஒரு மோசமான நேரத்தில் செய்து வைக்கக்கூடிய சில செயல்கள் ஆகப்பட்டது அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதற்கும் ஒரு பிரச்சனையை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது. அதுவும் விருச்சிக ராசி அன்பர்கள் செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய அந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் அந்த ஒரு 4 மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பிரச்சனைகள், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள், தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள். தொழில் இது வரைக்கும் நல்லா பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கிறீங்க விருச்சிக ராசி என்பர்கள். ஏன்னா அந்த 7.5 சனி முடிஞ்சு இப்போ தான் ஒரு 3 வருஷமாக ஓரளவுக்கு பெருமூச்சு விட்டு என்னுடைய பழைய கடனெல்லாம் அடைச்சிட்டேன், இப்போ எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகள் வந்திருக்குது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு இப்போ தான் நான் நல்லா என்னுடைய தொழிலை மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலாகப்பட்டது மீண்டும் மந்த நிலையை அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு. ஏன் மேடம் எங்களுக்கு மாத்திரம் ஒரு வளர்ச்சியான ஒரு பாதையே இருக்காதா, ஏதோ ஒரு ஏற்றம் வருது, திரும்பியும் எங்களுக்கு ஒரு இரக்கம் வருது, இந்த மாதிரியான வாழ்க்கை இருந்ததுன்னா நாங்கள் எப்போதான் முன்னேறுவது, எப்போதான் வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியும், என்னுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேனா, ஏன்னா நானே இப்போ 20 வருடமாக அந்த தொழிலை செஞ்சிட்டு இருக்கிறேன், அப்படி இருந்தும் அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இந்த மாதிரியான ஏற்ற இறக்கங்கள், ஒரு பொழுது ஏற்றமாக இருக்கும்போது அந்த கடனை அடைப்பதற்கு அந்த இரக்கமான பொழுது சரியா இருக்குது, இந்த மாதிரியா இருந்ததுன்னா எங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இருக்காது அப்படின்னு சொல்றவர்களுக்கு எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய பதில்கள் என்னன்னா, அந்த தசா புத்திகள் மாறும் போது, இப்போ ஒரு சூரிய தசை நடக்குது, அங்க செவ்வாய் புத்தி நடக்குதுன்னா அந்த சூரிய தசை செவ்வாய் புத்தி கரெக்டா 1 வருடம் இருக்கும். அந்த 1 வருடத்துல உங்களுக்கு ஒரு ஏற்றமான நாட்களாக இருக்குதுன்னா அடுத்து ராகு புத்தி வரும்போது அந்த 2 வருட
காலத்திற்கு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு இரக்கமான ஒரு நாட்களாக தான் இருக்கும். ஏன்னா செவ்வாய் புத்தி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்து அந்த ராகுவோடைய புத்தி வரும்போது அந்த சாதகமான காலகட்டத்தை எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதுக்கு தான் நம்ம எப்போதுமே என்ன சொல்றோம், உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க, உங்களுடைய தசாபுத்தியை பார்த்துக்கோங்க. அது பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான காலகட்டம் வருது சார், நீங்க இந்த மாதிரி சேஃபா இருந்துக்கோங்க, இல்லை இந்த மாதிரியான ஒரு தெய்வ வழிபாடு பண்ணுங்க. சில பேருக்கு, நிறைய பேருக்கு இப்போ இந்த கலிகாலத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே 100%க்கு 99% சர்ப்பதோஷம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக தான் எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா அவங்க பிரெக்னண்டா இருக்கும்போது, லேடிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரெக்னண்டா இருக்கும்போது நிறைய துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள்லாம் சொல்லவே வேண்டாம். ஏன்னா இவர்களுக்கு இயற்கையாகவே கர்ப்பப்பை கோளாறுகள் அதிகமாக இருக்கும். அதிலும் பிரெக்னண்ட் ஆகும்போது நிறைய மனவேதனைகளை சுமந்து கொண்டு அந்த குழந்தையை பிறக்கும் போது எல்லாருக்குமே அந்த கால சர்ப்ப தோஷம், சர்ப்பதோஷம், ஒரு பித்ரு தோஷம், இந்த மாதிரியான ஜாதக அமைப்பாக தான் எல்லாருக்குமே இருக்கு. இந்த மாதிரியான தோஷம் இருக்கக்கூடிய அந்த ஜாதகங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஏற்றங்கள் இருக்கும், ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பான ஒரு இறக்கங்கள் இருந்தே இருக்கும். அதற்கு நீங்க தேவையான தெய்வ வழிபாடுகளை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு வாட்டி செஞ்சாச்சுன்னா போறோம். நம்ம மக்கள் என்ன செய்றீங்க, அதுவும் விருச்சிக ராசி அன்பர்கள் தேவையான போதுதான் நீங்க தெய்வத்தையே வழிபாடு பண்றது. அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னா, சாதகமான விஷயம் கிடைச்சிருச்சுன்னா அந்த பூஜை அறையவே க்ளோஸ் பண்ணி வச்சிடுறீங்க. அப்புறம் திறக்கிறதே கிடையாது, வீட்டில் விளக்கேற்றுறது கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்தே நடந்துட்டு இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பெரிய பிரச்சனைகள் இடைவிடாமல் வந்துகிட்டே இருக்குது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே நிவர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான யோக காலகட்டங்கள் வரும்போது, குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய நாட்கள் வரும்போது, அதுவும் ராசிக்கு 7ஆம் இடத்துல வரும்போது நீங்க செய்கின்ற பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றும் பலிக்கின்ற நாட்களாக தான் இருக்க போகுது. உங்களுடைய பலாபலன்கள் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கிறீங்கன்னா இடைவிடாமல் முயற்சி செய்கிறீங்க, ஆனா உங்ககிட்ட அந்த பிரார்த்தனைன்றது ஒண்ணுமே இல்லை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அதுலயும் அந்த இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் வேலை கிடைச்சிடணும் இருக்கிறீங்களே ஒழிய அதற்குண்டான பிரார்த்தனைகளை முழுவதுமாக செய்யுங்க. ஏன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ராசிக்கு அதிபதி அந்த செவ்வாய் பாவ கிரகத்தினுடைய ஒரு பிடியில் நம்ம இருக்கும்போது, நம்ம அதிகமான ஒரு தெய்வ வழிபாடு பண்ணும்போது தான் நம்மளுடைய பிரார்த்தனைகளும் நம்மளுடைய நடவடிக்கைகளும் ஒரு சுப பலன்களாக மாறுவதற்கு ஒரு சாதகமான ஒரு நாட்களாக இருக்கு. எவ்வளவோ புராண கதைகள் இருக்கு. சனி பகவான் அங்க தெய்வத்துக்கே போய் சனி பிடிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும்போது கூட அந்த தெய்வமே நீ உன்னுடைய வேலையை செய், நான் என்னுடைய பிரார்த்தனை செய்கிறேன், அந்த பிரார்த்தனை மூலமாக நீ என்னை விடுவதற்கு வழி பிறக்கும் அப்படின்னு தான் அந்த புராண கதைகளே இருக்கு. அந்த மாதிரி தான் எந்த கிரகங்கள் உங்களை ஆட்டி வைத்தாலும் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய பிரார்த்தனைகளை இடைவிடாமல் மனதார ஆத்மார்த்தமாக வைக்கும்போது அந்த என்ன கிரகங்கள் என்ன ஒரு மறைவு ஸ்தானத்துல ஒரு தசாபுத்தி நடத்தினாலும் அது எந்த விதமான பலனுமே கிடையாது. உங்களுக்கு உண்டான சாதக பலன்கள் தான் கிடைக்க போகுது அங்க விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அதனால வேலை இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு தைரியமா உங்களுடைய பிரார்த்தனையை இடைவிடாம பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது. வேலையில இடமாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பா இடமாற்றம் செஞ்சுக்கலாம். ஏன்னா 7ஆம் இடத்துல தான் அந்த குருமங்கள யோகம் இருக்கு. அதனால கண்டிப்பா இடமாற்றம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழில முன்னேற்றம், வேலையில முன்னேற்றம், தொழிலாளர்கள் மூலமாக ஒரு ஒத்துழைப்பு கிடைப்பதற்கும், இதனால் வரைக்கும் உங்களுக்கு தொழிலாளர்களே அமைவதே கிடையாது. யாராவது ஒருத்தர் 2 பேர் வராங்க, திரும்ப ஒரு 3 மாசம் கழிச்சு அவங்க போயிடுறாங்க, திரும்ப வராங்க. அந்த வேலை பழுவை எல்லாத்தையுமே நீங்க தான் செய்ய வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, அந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகமாகக்கூடிய ஒரு நேரம். அந்த குருவும் செவ்வாயும் சுக்கிரனுடைய இடத்துல சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால அந்த எண்ணிக்கை அதிகமாகிறதுனால உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான், ஒரு பொன்னான காலமாக தான் இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை பார்த்தீங்கன்னா, சஷ்டி
அன்னைக்கு, அதாவது மாசத்துல வரக்கூடிய அந்த சஷ்டி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா இருந்ததுன்னா ரொம்ப உத்தேசம். எந்த கிழமையில வருதுன்னு பாருங்க. அந்த சஷ்டி அன்னைக்கு முருகனுக்கு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை, உங்களுடைய ராசிக்கு ஒரு அர்ச்சனை வச்சுட்டு, உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு அர்ச்சனை வச்சு அங்க ஒரு 4 தீபம் ஏத்திக்கிட்டே வாங்க. இந்த சஷ்டி அப்பம் இதை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த 42 நாட்கள் உங்களுடைய பிரார்த்தனை, நான் சொன்ன மாதிரி ஆத்மார்த்தமான பிரார்த்தனையை வைங்க. உங்களுடைய நீண்ட நாள் தொந்தரவுகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. நீங்க விருச்சிக ராசி அன்பர்களாக இருந்து உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.